ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருவத்தூரில் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் டிமார்ட் விசிட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, வண்டி விடுறதுக்கு அங்கே சுத்தமாக இடமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம திருவத்தூரில் இருக்க எல்லாருமே டிமார்ட் உள்ள இருக்க மாதிரி அவ்வளோ க்ரௌடு, சரியான க்ரௌடு சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அங்கே பில் கவுண்டருக்கு அவ்வளோ பெரிய லைனு. ஸோ வந்து எனக்கு பார்த்தோடே பயம் வந்துருச்சு. என்னென்னா, நம்ம அந்த பேஸ்கெட் எடுப்போம்ல, பேஸ்கெட்டே என் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கிடைக்கல. ஸோ பேஸ்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் அப்படியே சொல்லிட்டாரு, நம்ம வந்து இது பில்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு நிற்குது, சும்மாவது பார்க்கலாம் வா. ஆனாலுமே நான் போய் அந்த பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியுமே ஃபஸ்ட்டு க்ராசரிஸ் பக்கம் தான் போனேன். ஆனால் க்ராசரிஸ் பக்கம் என்னால் திரும்ப வெளியே வரவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்டக்காக இருக்க மாதிரி இருந்தது கூட்டம். ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளோட லேடிஸ் வேர் இருந்தது. ஸோ அந்த பக்கம் போயிட்டு லேடிஸோட டிஷர்ட், அப்புறம் நைட் வேர்ஸு, துப்பட்டாஸு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே ஒரு வாட்டிக்கு நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிஷர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னென்னா, எந்த ரேக்கில் எந்த ஐட்டம் இருக்குன்னு தெரியல, ஆனால் மொத்தமாக வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து டிஷர்ட் இருக்கும், ஆனால் அதில் வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நான் காட்டுற இந்த பேக் வந்து யாரோ எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இது 200க்கு வந்து ஒர்த்தான பேக் வந்து கொஞ்சம் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாமல் நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து இதை பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு டிஷர்ட் பார்த்துருந்தேன். டிஷர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த டிஷர்ட்டுமே எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளோட ட்ரெஸ் முடிச்சுட்டு வந்திங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸோட கண்ணாடி பார்த்துட்டு அப்படி இங்கே வந்திங்கன்னா கிட்ஸோட பெல்ட் வந்து 69 ருபீஸ்லேருந்து 99 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா லேடிஸோட நைட் வேர் இருக்குது. அதே மாதிரி வந்து குர்தாஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ட்ரையல் ரூமே அவைலபிள் தான். ஆனால் ஒன்லி 2 குர்தாஸ் மட்டும் போட்டு பார்க்குற மாதிரி அங்கே வந்து நம்மளுக்கு வந்து நோட்டீஸில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் வேரில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், கேஷுவல் ஷூஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸு அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஷூஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபார்மல் ஷர்ட்ஸு அதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பர்ஸ் காட்டுறேன். இந்த ஸ்லிப்பர்ஸுமே அங்கே இருந்தது. இது வந்து மென்ஸ் வேர் தான். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா வந்து ட்ரையல் ரூம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ட்ரையல் ரூம் வந்து இந்த சைட் போகணும். இது வந்து கிட்ஸ்க்கான வந்து ஃப்ராக்ஸு, கவுன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து 1 to 1 அதான் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ்க்கு இருக்க பேபிஸ்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது. கிட்ஸோட ஜீன்ஸு, அப்புறம் வந்து நைட் வேரு, டிஷர்ட்ஸ் தனியாக, அப்புறம் ஃப்ராக்ஸ் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கவுன் பார்த்தீங்கன்னா வந்து 3 to 4 இயர்ஸ்க்கு இருக்கான கவுனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸு. ஸோ ஆனால் கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கவுனுமே காட்டுறேன். இது வந்து ஆரஞ்சு கலரு. ஸோ ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். இதுவுமே 400 ருபீஸ், 3 to 4 இயர்ஸ் குழந்தைக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து சைஸ் வந்து என் பாப்பாவுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நான் அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஷர்ட்ஸே வச்சுருக்காங்க. இந்த ஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸோட ஷர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்ஸோட ஃபார்மல் ஷர்ட்ஸு, அதாவது அது வந்து சைஸாக வச்சுருப்பாங்களே. இது வந்து 300 ருபீஸ், 400 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் வந்து 199லேருந்து 400 ருபீஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பேண்ட்ஸு, அப்புறம் வந்து ஷார்ட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா மென்ஸோட வந்து ஷார்ட்ஸு ஸ்டார்டிங் வந்து 199ல் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா எம் சைஸ்லேருந்து XXL வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்கு, ஷார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் நான் இது உங்களுக்கு வீடியோவில் வந்து டிஷர்ட் தான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ என்னென்னா அப்படி தான் வந்து ஷார்ட்ஸ் இருக்க இடத்துல டிஷர்ட் இருக்கும், பேண்ட் இருக்க இடத்துல வந்து துப்பட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்து அப்படியே ரேண்டமாக தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து பார்க்குறவங்க மேலே தான் தப்பு. இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 400 ருபீஸு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டிஷர்ட்டுமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பெல்ட்டு, மென்ஸோட பெல்ட்டு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஸோ பெல்ட்டு வந்து மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸு. நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ பெல்ட்டில் வந்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மென்ஸோட பேண்ட் வேர் தான். ஸோ இதுதான் வந்து மென்ஸ்க்கான கலெக்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்கானது. இந்த பக்கம் வந்து கிட்ஸோட டிஷர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே இருக்கும். அதாவது கேர்ள் பேபிக்கானது, அதே மாதிரி பாய் பேபிக்கானதுமே இருக்குது இந்த பக்கம். நான் உங்களுக்கு அதையுமே வீடியோவில் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸோட டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 149லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 149லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 7 இயர்ஸ் இருக்குது கேர்ள்ஸ்க்கு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், கேப்ரைஸுமே இருக்குது. அது வந்து 99 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கிட்ஸோட டிஷர்ட்டு தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸு. இது வந்து ஷார்ட்ஸு. ஸோ இது வந்து 109 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா வந்து கிட்ஸோட டாய்ஸ் செக்ஷன் இருக்குது. அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடுறது, அப்புறம் வந்து கார்ஸு, பிளாக்ஸு, பில்டிங் பிளாக்ஸு, பிஸ்னஸ் கேம்ஸு, லூடோ, ஸோ எல்லாமே எல்லா டாய்ஸுமே இங்கே இருக்குது. இந்த ட்ரக்கெல்லாம் கூட இருந்தது. ஸோ அதையுமே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிற ரேக் பார்த்திங்கன்னா 1500. ஸோ இது வந்து மாப் ஸ்டிக்ஸுமே நமக்கு பார்த்தோம். அதுக்கு ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹூக்ஸ் இருக்கும்ல, வீட்டில் வந்து நம்ம வாலில் மாட்டுற ஹூக்ஸ் வந்து 50 ருபீஸு. இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்கோனு நம்ம வீட்டிலே மோல்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து 100 ருபீஸு. அதே மாதிரி டப்பா பாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வித் வாட்டர் பாட்டில் காம்போ. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். ஸோ நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் அந்த மாதிரி கிட்ஸுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா இது கொடுத்து அனுப்பலாம். கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் ஆர்கனைசர் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது டாய்ஸ் வைக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்கெட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 200 ருபீஸு. ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. குழந்தைங்க ஏதாவது பண்ணால் கூட இது உடையாது, அந்தளவுக்கு இருக்குது குவாலிட்டி. ஸோ ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர்லாம் வந்து 99 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ட்ரே இருக்குல்ல, ஐஸ் கட்டி ட்ரே, அது வந்து 99 ருபீஸு. பக்கெட்ஸ்லாம் வந்து 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அதோட சைஸ்க்கு ரேட்டு 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு வந்து பாட்டில்ஸ் வந்து 21 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் பார்த்த பாட்டில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது இல்லாமல் வேறு கிட்ஸுக்கு வந்துட்டு தனியாக சிப்பர் பாட்டில், சிப்பர்லேயே வந்து ஸ்டீல் பாட்டில், அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க கலெக்ஷன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூல்ஸு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டூல்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ருபீஸு. இது வந்து டஸ்ட்பின் வந்து அதுக்குமே சைஸாக இருக்குது. ஸோ சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பிக்குது 100 ருபீஸ்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸு. இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு ப்ரைஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 21 ருபீஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த இதில் போட்டு வச்சுக்காங்க. இப்போ நான் காட்டுற பாட்டில் தான் வந்து 21 ருபீஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 3 பீசஸ் பாக்ஸு. இது வந்து 179 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 109. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து 89 ருபீஸு. மேலே வந்து ஸ்டீல் கேப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. காஃபி தூள், அந்த மாதிரி சுகர், அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையவே காம்போ செட் இருக்குது. 199 ருபீஸ் 3 பீசஸ் பாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது நட்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி, இதில் வந்து மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டுப்பேன், அந்த பாக்ஸஸ்லாம் கூட இருக்குது, ஸ்பைசஸ் பாக்ஸஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 49 ருபீஸு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் பேக்ஸு, அப்புறம் வந்து கிட்ஸோட ஸ்கூல் பேக்ஸ்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் பேக்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஏன்னா 600 ருபீஸ்க்கு வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் பேக் ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் வந்து ரேட்டஸ் வந்து ஸ்கூல் பேக்குக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற இந்த கிட்ஸ் பேக் வந்து 300 ருபீஸு. இதில் ஒரே ஒரு ஜிப்பு தான். ஸோ 300 ருபீஸ்க்குலாம் இது ஒர்த் கிடையாது. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டூரிஸ்ட் பேக் வந்து 800 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸோட குட்டி குழந்தைங்க வச்சுருக்க பேகு. இதோட ருபீஸ் பார்த்திங்கன்னா 300. ஸோ அதனால் இந்த பேக்லாம் நான் பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். 350 நான் சொன்னது. நெக்ஸ்ட்டு இந்த சைட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேடிஸோட ஹேண்ட் பேக்கு, அப்புறம் வந்து பேக் பேக்கு, இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து பேக் வந்து எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகன்றதால நான் அந்த பக்கமே போகல, அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிச்சது வந்து அதர் ஐட்டம்ஸ் தான். நான் க்ராசரிஸ் பக்கமே போகல, இது மட்டுமே பில் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். உங்களில் யாராவது டிமார்ட் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா பில் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. இன்கேஸ் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாங்க. ஏன்னா வந்து பில் கவுண்டருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.